மக்களே, நான் உங்க விஜய் பிரியா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, விஸ்வகர்மா முறைப்படி கோயம்புத்தூர்ல மிகவும் பிரபலமான வாஸ்து நிபுணர் திரு கிருஷ்ண சங்கர் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் சார். கல்யாணத்துக்கு பொண்ணு அமையறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்படியே பொண்ணு அமைஞ்சா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது. இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இதை பத்தி நீங்களே சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க. இப்போ திருமணம் ஆகலைன்ட்டு நிறைய பேர்த்துக்கு அதுதான் பெரிய கவலையாக இருக்குது. ஏன்னா 35 வயசு 40 வயசை தாண்டியும் திருமணம் ஆகலைங்கிறது நமக்கு ஒன்று. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற கிழக்கு பக்கத்துல இருந்து சூரிய ஒளி உள்ளே வரல. அந்த சூரிய ஒளி சரியான முறையில் வரணுங்க. இன்னொரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தலைமுடின்னு ஒன்று இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுமானாக்க கண்டிப்பாக அதை பற்றி தெரியல. அதாவது நம்ம அழகுக்காக இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லைங்க. நம்மளுடைய தலைமுடிங்கிறது நம்ம சூரிய ஒளி டைரெக்டாக நம்மளுடைய மூளையில் படக்கூடாதுங்க. அதுக்காக தான் நமக்கு தலைமுடின்னு ஒன்று வச்சுருக்கோம். அப்போது நமக்கு டைரெக்டாக சூரிய ஒளி நம்ம உள்ளே பட்டுச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய மூளை அதுக்கு எனக்கு அடாப்டாக கண்டிப்பாக இருக்காதுங்க. அதில் நமக்கு டிப்ரெஷன் ஆகிறது, நம்ம மனநலம் பாதிக்கப்படுறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுங்க. அப்போ அதனால் நமக்கு அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற கிழக்கு பக்கத்திலிருந்து நமக்கு சூரிய ஒளிங்கிறது கண்டிப்பாக உள்ளே வரணும். அது எந்த ரேசியோவில் வரணுங்கிறது ஒன்று இருக்குங்க. நமக்கு டைரெக்டாக சூரிய ஒளி உள்ளே பட்டுச்சுனாலும் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம வீட்டில் ஜன்னலோ கதவோ இருக்கணும். அதுக்கு மேலே என்னென்னா, அந்த ஜன்னல்லையோ அது கதவுலையோ நமக்கு ஒரு ஸ்க்ரீன் துணி போடணும். அது ரொம்ப டார்க்காக போட்டக்கூடாது, ஒரு லைட்டான துணியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது திருமணம் கண்டிப்பாக ஆகிடுங்க. ஏன்னா இதை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியல. இதுதான் முக்கியமான உண்மை. அதையும் தாண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம கிழக்கிலிருந்து வர சூரிய ஒளியை தடுக்கிற மாதிரி மரங்கள், உயரமான மரங்களோ அல்லது செடிகளோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. செடி கொடிகள் இருந்துச்சுனாலும் நமக்கு இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராகு கேதுவும் நமக்கு உடன் இருக்கும்போது நமக்கு என்னன்னாக்க, நமக்கு இந்த திருமணத்தில் தடை ஏற்படும். அந்த திருமணத்துக்கு ராகு தோஷம் கேது தோஷம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எல்லாமே இருக்குது. அதையும் தாண்டி நமக்கு புத்தர தோஷம்னு ஒன்று இருக்குது, கலத்திர தோஷம்ன்ற ஒன்று இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொன்று இருக்குங்க. அப்போ நம்ம இதை வாஸ்துக்காக நம்ம வீட்டினுடைய கட்டமைப்பை சரியாக அமைச்சிட்டாக்க நமக்கு திருமணம் ஆயிடுமானாக்க கண்டிப்பாக ஆகிடுங்க.